ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கிலம் 23ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024வது வருடம். இன்றைய திதி தேய்பிறை அஷ்டமி திதி மாலை 6:48 மணி வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் காலை 11:17 மணி வரை உள்ளது. பின் அஸ்த நட்சத்திரம் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 மணி வரை. மாலை 4:45 மணியிலிருந்து 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் காலை 11:17 மணி வரை சந்திராஷ்டமம் உள்ளது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலை 11:17 மணி வரை முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம், பின் செய்யலாம். ததய நட்சத்திரம் காலை 11:18 மணியிலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. ஆகையால் இன்று நாள் முழுவதும் சதய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் உள்ளது. சந்திராஷ்டமம் உள்ளதால் சதய நட்சத்திரக்காரர்கள் முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய ஏற்பட்டால் அவர்கள் காலையில் பிள்ளையார் கோவில் சென்று சிதற தேங்காய் உடைத்துவிட்டு பின்பு துர்க்கை அம்மன் அல்லது காளி அம்மனுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு செய்யலாம். முடிந்தவரை முக்கிய பணிகளை செய்யாது மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பலன்களை இப்போது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள். எள்ளென்றால் எண்ணெயாய் நிற்பீர்கள். எல்லா காரியத்தையும் சுறுசுறுப்பாக செய்வீர்கள். இந்த நாள் நலம் பயக்கும் நாளாக அமையும். உங்களுக்கு தனலாபம் கிடைக்கும், பணவரவு கிடைக்கும். கடின உழைப்பாளிகள் இன்று ஆதாயம் பெறுவர். மேஷராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் காலபைரவர் ஆலயம். காலையில் காலபைரவர் ஆலயத்தை சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். பின் உங்கள் பணிகளை செய்யவும். எல்லா வகையிலும் நலம் பயக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பாசமானவர்கள், குடும்பத்தின் மீது அதிக அக்கறை உள்ளவர்கள், குடும்பத்திற்காக ஓடாக உழைத்து தேய்ந்தவர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று எல்லா பணிகளையும் முடித்து விட்டோம் என்று நிம்மதியாக இருப்பீர்கள். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு மனம் ஓயாது. திரும்பவும் முக்கிய பணிகளை செய்ய வேண்டும் என்று உங்கள் பணிகளை தொடங்கி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல திருப்தி தரும் நாளாக அமையும். கடின உழைப்பாளிகள் இன்று தங்கள் செய்யும் வேலையினால் ஆதாயம் பெறுவர். ஆகையால் அவர்கள் இன்று காலையில் எழுந்தவுடன் காக்கைக்கு எள்ளெண்ணம் செய்து வைத்துவிட்டு பின் நன்றியுள்ள பிராணியான 4 கால் பிராணியான பைரவருக்கு பிஸ்கட் வாங்கி கொடுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு அனைத்து வகையிலும் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் காலையில் எல்லா வேலையும் முடித்துவிட்டு சிவன் ஆலயத்துக்கு சென்று சிவனை தரிசித்து விட்டு பைரவர் ஆலயம் சென்று அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை பயக்கும். மிதுனராசி அன்பர்களே, இன்று நட்பினால் உங்களுக்கு ஆதாயம் பெருகும் நாள். நண்பர்களால் உங்களுக்கு தனவரவு உண்டு, பணவரவு உண்டு. சிலர் கமிஷன் வேலையில் ஈடுபட்டவர்களுக்கு இன்று கமிஷன் ஆதாயம் பெறுவர். சிலர் நண்பர்கள் மூலியமாக புதிய ஆர்டர்களை பெறுவார்கள். புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவார்கள். கடின உழைப்பாளிகள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவார்கள். ஆகையால் இன்று நீங்கள் காலையில் செல்ல வேண்டிய ஆலயம் காலபைரவர் ஆலயம், பின் மாலையில் ஐயப்பன் ஆலயம் செல்லுங்கள். உங்களுக்கு அனைத்து வகையிலும் மேன்மை உண்டாகும். கடகராசி அன்பர்களே, இன்று வெற்றிகரமான நாள். நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விட்டோம் என்று நிம்மதியாக இருப்பீர்கள். நீங்கள் சென்றவிடமெல்லாம் வெற்றி வாய்ப்பாக இன்று அமையும். அந்த வெற்றி வாய்ப்பு மிகவும் அதிகமாக வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். காலையில் எழுந்தவுடன் பிள்ளையார் கோயில் சென்று பிள்ளையாரை வணங்கிவிட்டு காலபைரவர் ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு மாலையில் ஐயப்பன் ஆலயம் செல்லுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். கடகராசி அன்பர்களே, கடின உழைப்பாளர்கள் இதில் இருப்பார்களானால் அவர்கள் நிச்சயம் இன்று
பணவரவு, தனவரவு உண்டு. ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் காக்கைக்கு எள்ளெண்ணம் விடுங்கள். இன்று உங்களுடைய அன்னத்தில் நீங்கள் மதியம் சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் ஒரு பிடி அளவு பைரவருக்கு வழங்குங்கள். அதாவது 4 கால் நன்றியுள்ள பிராணியான தெருவில் வசிக்கும் பைரவருக்கு அளியுங்கள். உங்களுக்கு மேலும் மேலும் ஆதாயம் பெருகும். சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள், அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள், எதையும் எதிர்கொள்ளுபவர்கள். ஆனால் இன்று சற்று கோபப்படுவீர்கள். அந்த கோபத்தை மட்டும் நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதாயம்தான். நீங்கள் இன்று செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், உங்களுடைய சக ஊழியர்களிடம் நீங்கள் அன்பாக பழகுங்கள், பண்பாக பேசி பாருங்கள். உங்களுக்கு எல்லா காரியமும் அனுகூலமாகும். கடின உழைப்பாளிகள் இன்று நீங்கள் உங்களுடைய முதலாளிகளிடையோ அல்லது உங்களுடைய கஸ்டமர்களிடையோ நீங்கள் பழகும்போது அன்பாக பேசினால் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைக்கும். ஆகையால் அவர்கள் ஏதாவது குறைத்து கொடுப்பார்கள் என்று சொன்னாலும் நீங்கள் கோபப்பட வேண்டாம். அன்பாக அவர்களிடம் விலக்கி கூறுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இன்று சிம்மராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் காலையில் கால பைரவர் ஆலயம், மாலையில் துர்க்கை அம்மன் ஆலயம் அல்லது காளியம்மன் ஆலயம். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள், கவர்ச்சியாக பேசி எல்லாரையும் கவர்ந்து விடுவீர்கள். இருந்தாலும் என்ன செய்வது? குடும்பத்தில் உங்களுடைய பேச்சை கேட்கவில்லை என்ற மன வருத்தம் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்ன எண்ணம் வந்தாலும் காலையில் எழுந்தவுடன் காக்கைக்கு ஒரு பிடி எள்ளெண்ணம் வைத்துவிட்டு உங்கள் வேலைகளை செய்யுங்கள். ஆனவுடன் நீங்கள் கோமாதா என்ற பசு அன்னைக்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழத்தை வாங்கி எறியுங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகும். இன்று நீங்கள் பெருமாள் ஆலயம் செல்லுங்கள். உங்களுக்கு சுக போஜனம் கிட்டும். எல்லா வகத்திலும் சுகம் சேரும். துளாராசி அன்பர்களே, நீங்கள் நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், மனதில் பட்டதை தெளிவாக தேங்காய் உடைத்தது போல் சொல்லிவிடுவீர்கள். இருந்தாலும் அதை எதிராளிகள் கேட்க மாட்டார்கள். அவர்கள் மன வருத்தம் அடைவார்கள். ஆகையால் பொறுமையாக பேசுங்கள், சற்று நிதானமாக பேசுங்கள். எல்லாரையும் வென்று விடலாம். அன்பால் எல்லாரையும் நீங்கள் வென்று விடுவீர்கள். ஆகையால் இன்று பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு தனவரவு, பணவரவு எல்லாம் உண்டு. கடின உழைப்பாளிகளே, நீங்கள் உங்கள் தொழில் செய்யும் பொழுது கொஞ்சம் நிதான போக்கை கையாளுங்கள். சிலர் குறைத்து கொடுப்பார்கள். ஆகையால் நீங்கள் பொறுமையாக பேசி அவர்களிடம் நியாயமாக விலைக்கினால் நிச்சயமாக உங்களுக்கு ஆதாயம் கிட்டும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் காலபைரவர் ஆலயம், அடுத்தது காளியம்மன் அல்லது துர்க்கை அம்மன் ஆலயம். அங்கு சென்று நீங்கள் வணங்கினால் எல்லா வகையிலும் பணவரவு, தனவரவு உண்டு. விருச்சிகராசி அன்பர்களே, நீங்களும் எதிலும் சளைத்தவர் அல்ல. நீங்கள் நியாயம், தர்மம் எல்லாவற்றையும் பேசினாலும் 10 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை சுருக்கென்று பேசிவிடுவீர்கள். அதனால்தான் உங்களுக்கு ஒரு மன வருத்தம் மற்றவர்களிடம் ஏற்படும். அதை விடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஆதரவு பெருகும். இன்று எல்லோரும் உங்களை ஆதரிப்பார்கள். நீங்கள் உங்களை உணர்ந்து விட்டால் எல்லோரும் உங்களை ஆதரிப்பார்கள். அதன் மூலம் உங்களுக்கு தனவரவு, பணவரவு எல்லாம் உண்டு. கடின உழைப்பாளர்களே, இன்று உங்கள் உழைப்பினால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். உங்களுடைய நண்பர்கள் மூலம் அல்லது உங்களுடைய முதலாளிகள் மூலமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அதன் மூலம் உங்கள் ஆதாயம் பெருகும். நிச்சயமாக நீங்கள் வளருவீர்கள். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஒரே ஆலயம், கால பைரவர் ஆலயத்தில் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா வகையத்திலும் உங்களுக்கு லாபம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் மிகவும் சாமர்த்தியசாலிகள். குலப்பறவை பேசுவீர்கள், எல்லா பிரிவையும் பேசுவீர்கள். இருந்தாலும் சற்று நிதானத்தை இழந்து விடுவீர்கள். அவ்வாறு நிதானத்தை இழக்காதீர்கள். நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினாலும் 20 ரூபாய்க்கு விற்கும் அளவுக்கு உங்களிடம் சாமர்த்தியம் உள்ளது. அதாவது நீங்கள் லாபத்திற்கு விற்றுவிடுங்கள். அதை ஏமாற்றி விற்பது என்ற அல்ல. நீங்கள் அந்த பொருளுடைய தரத்தை விலக்கி அதனோடு செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கு என்று கூறி அவர்களிடம் விற்று விடுவீர்கள். அது உங்களுடைய திறமை. அந்த திறமை மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு உழைப்பினால் லாபம் நிச்சயமாக கிட்டும். அதன் மூலமாக மற்றவர்கள் உங்களை உபசரிப்பார்கள், சிபாரிசு செய்வார்கள். அவரிடம் இந்த வேலையை கொடுங்கள், அவர் நல்ல விதமாக முடித்துக் கொடுப்பார் என்று சொல்லுவார்கள். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், காலையில் காக்கைக்கு எள்ளெண்ணம் இடுங்கள். மதியம்
நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் கோமாதா என்ற பசு அன்னைக்கு கீரையாவது வாழைப்பழமாவது வாங்கி கொடுங்கள். பின் மாலையில் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் காலபைரவர் ஆலயம். அவ்வாறு செய்வீர்களானால் உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபம் கிட்டும். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் இன்று உயர்வடைவீர்கள். காலையில் நீங்கள் எழுந்தவுடன் உங்களுடைய அலுவலகத்தில் செல்லும் முன் பிள்ளையார் கோவில் சென்று சிறு தேங்காய் உடைத்துவிட்டு பின் காலபைரவர் ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு நீங்கள் உங்கள் பணியை தொடங்குங்கள். இந்த நாள் உங்களுக்கு பொன்னாளாக அமையும். கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கும் இந்த நாள் பொன்னாளாக அமையும். உயர்வு ஏற்படும். ஆனால் கொஞ்சம் நிதானம் தேவை. வண்டி வாகனங்களை செலுத்தும் போது கொஞ்சம் நிதானமாக ஓட்டுங்கள். அடுத்தவரிடம் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் சாதுரியமாக பேசுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிட்டும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம். பின் நீங்கள் துர்க்கையம்மன் ஆலைக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் பணவரவு தனவரவு உண்டு. கும்பராசி அன்பர்களே, இன்று நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். யாராவது வம்புக்கு பேசினாலும் நீங்கள் அவரிடம் சண்டைக்கு போகாதீர்கள். என்றால் இன்று சந்திராஷ்டமம் உள்ளது. அந்த சந்திராஷ்டமத்தால் வீண் வம்பு வழக்குகள் வரும். அதை நீங்கள் எவ்வாறு தவிர்க்க வேண்டுமென்றால் மௌனமாக இருந்து அதனை சமாளியுங்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். மாமூல் பணிகளை செய்யவும். இன்று நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் காகத்திற்கு அன்னமிடுங்கள். பின் மாலையில் 4 கால் பிராணியான பைரவருக்கு நன்றியுள்ள பிராணியான பைரவருக்கு நீங்கள் பிஸ்கட்டோ அல்லது உணவுப் பண்டங்களையோ வாங்கி அளியுங்கள். பின் நீங்கள் மாலையில் ஐயப்பன் ஆலயம் சென்று ஐயப்பனை தொழுங்கள். உங்களுக்கு எல்லா விதமும் நன்மையாக முடியும். பணவரவு தனவும் உண்டு. மீனராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரை செய்த காரியங்களால் உங்களுடைய புகழ் கொடிகட்டி பறக்கும். நீ எதையும் சாய்த்து விடுவீர்கள், திட்டமிட்டு செய்வீர்கள். அதன் மூலம் உங்களுடைய புகழ் பரவும். ஆனால் இதில் கடின உழைப்பாளிகள் இருக்கின்றார்களே, அவர்களும் எல்லா பணிகளும் செய்தாலும் லாபம் கிட்டவில்லை என்று அங்கலாய்ப்பார்கள். அவ்வாறு அங்கலாய்க்க வேண்டாம். நிச்சயம் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பிள்ளையார் கோவில், காலபைரவர் கோவில். காலபைரவர் கோவில் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். பணவரவு தனவரவு உண்டு. 12 ராசிக்காரர்களும் இன்று காலையில் காலபைரவர் ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மாலையில் ஐயப்பன் ஆலயம் மறக்காமல் சென்று ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா என்று கூறுங்கள். எல்லா வகையிலும் மேன்மை கிட்டும். நன்றி, வணக்கம்.